ராமரையும் லட்சுமணையும் மறைமுகமாக குத்தி காட்டிய விபீஷணன் இந்திரஜித் ராமரையும் லட்சுமணையும் சுலபமாக வீழ்த்தி விடுகிறான். ஆனால் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடித்து அவர்கள் மீண்டும் உயிர்த்தெழுந்து வருகிறார்கள். இருவரையும் நிரந்தரமாக வீழ்த்துவதற்காக போருக்கு போவதற்கு முன் நிகும்பலா தேவியை பூஜை செய்ய முடிவு செய்கிறார். பூஜையை யாரும் நிறுத்திவிடக் கூடாது என்பதற்காக ஒரு மாய விதையை கையாளுகிறான். போர்க்களத்துக்கு சென்று சீதையை நாங்கள் கொன்றுவிட்டோம் என்று எல்லாரிடமும் ஒரு மாயையை அறிவிக்கிறார். அவரது திட்டம் செயல்பட ஆரம்பித்தது. ஆனால் லட்சுமணனும் அனுமனும் ராமரிடம் அனுமதி பெற்று கோபமாக அசோகவனம் செல்ல முடிவு செய்யும் போது அங்கே வந்த விபீஷணன் இந்திரஜித் சீதையை கொன்றுவிட்டான் என்றதும் கோபமடைந்த புறப்படுகிறீர்களே. இந்திரஜித் எப்பேற்பட்டவன் என்று தெரியுமா? எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதிரியை நேருக்கு நேர் சண்டை போட்டுக் கொள்வானே தவிர இதுபோல் ஒரு காரியம் செய்து யாரையும் மறைந்திருந்து தாக்க மாட்டான். இந்த இடத்தில் ராமர் வாலியை மறைந்திருந்து தாக்கியதை குத்தி காட்டுகிறார். மேலும் இந்திரஜித் பெண்களுக்கு எப்போதும் மரியாதை கொடுக்க தெரிந்தவன். எந்த சூழ்நிலையிலும் தப்பே செய்திருந்தாலும் பெண்களை அறம் தவறி தண்டிக்க மாட்டான் என்றார். இந்த இடத்தில் லட்சுமணன் சூர்பனகையின் மூக்கை அறுத்து தண்டித்ததை குத்தி காட்டுகிறார்.